வெயில் அடிக்குதா? ஹாய் சொல்லவே இல்லையே. நீ சொல்லு. நான் என்ன சொல்லணும்? நான் தான் இவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேன். ஹாய், வெல்கம் டு அனிதா லைஃப் சேனல். நேற்று வந்து போட்ட வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. நிறைய பேர் டிப்ஸ் சொல்கிறீங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. கண்டிப்பாக நம்ம அந்த மாதிரி வீடியோ பண்ணலாம். இப்போ வந்து சண்டே நல்லா லஞ்ச் வந்து முடிச்சாச்சு. சண்டேக்கு வந்து நாங்கள் என்ன செஞ்சுருந்தோம்னா சுட சுட ரசம், அப்புறம் ஹோட்டலில் நாங்கள் வந்து சாப்பிட்ட மட்டன் கீ ரோஸ்ட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஜாலியாக ஒரு தூங்கி எழுந்திரிச்சிட்டு துணி எடுத்துக்கிட்டு விலாகம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து வந்திருக்கோம். எனக்கு வந்து எப்பயுமே பிரியா ஹெல்ப் பண்ணுவாள். நீங்களும் வந்து குட்டி பசங்க வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். அதுக்கு நம்பக்கூடாது, ரொம்ப வேலை கொடுத்துருவாங்க. அதுக்குன்னு நம்பக்கூடாது, ரொம்ப வேலை கொடுத்துருவாங்க. அப்போ எப்போ தான் வேலையெல்லாம் கற்றுக்கிறது சொல்லு. சரி, நம்ம வந்து துணி எடுக்கிறத வேலையை பார்ப்போமா? கீழே வந்து கார்த்தியும் அவங்க அப்பாவும் டிவி பார்த்துட்ருக்காங்க. அவர் வந்து இன்றைக்கி ஒரு வேலையாக வெளில போய்ட்டு வந்தாங்க. கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்றதுனால ரெஸ்ட் எடுக்கிறாரு. சரி, நாங்கள் வந்து விலாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து வந்துடுவோம். ஓகே, இந்த வீடியோ வந்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம். என்ன எதில் போய் முடிய போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது, அப்படியே ஃப்ளோவாக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி அனிதா லைஃப்பை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க, துணியெலாம் மாடியில் காஞ்சிட்ருக்கு. நிறைய பேர் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, துணி வந்து மாடியிலே எடுக்கும்போதே மடித்து எடுத்துன்னு வந்துட்டிங்கன்னா ஒரு வேலை முடியும். ஆனால் இந்த வெயிலில் ரொம்ப நேரம் நம்ம வந்து மாடியிலேயே நிற்கவும் முடியாது. அதனால் துணியை மற்றல எடுத்துன்னு போயிட்டு உள்ளே ஹாலில் போட்டு தான் மடித்து வைப்போம் நாங்கள். இதுதான் எங்களுக்கு பழகிருச்சு, இந்த மெத்தடு தான். ஓகேங்களா? செம்மையாக வெயில் அடிக்குது. நாங்கள் பாருங்க செப்பல் போடாமல் வந்துட்டோம். நாங்கள் எப்பயுமே வீட்டுள்ளே தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாடிக்கு வரும்போது கூட செருப்பு போடாமல் வந்துடுறோம். அதனால் கால் சுடுது. டக்குன்னு கருப்பாக இருக்கிறோம் நம்மலாம். ஆமாம், நாங்கள்லாம் இதனால தான் கருப்பாக இருக்கிறோம். பரவாயில்ல, நம்ம வந்து இந்தியர்கள் எல்லாமே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. சரி வா, நான் போய் துணி எடுக்கிறேன், நீ எடு. ஓகே. பாத்தியா, இதுதான் கூப்பிட்டேன் வெயிலில் என்ன மட்டும் எடுக்க சொல்லி. கொஞ்சம் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. அம்மா அம்மா இங்க பாருமா, எவ்வளவு பச்சை பசேன்னு இருக்குது. நாற்று நட்டுருக்காங்க. ஆனா அது எப்படி நம்ம வீட்டாண்ட வந்துட்டு வரல? நம்ம வீட்டாண்ட வராது, நம்ம கொஞ்சம் மேடில் இருக்கோம்ல, ஆறு அங்கே இருக்கு. அதுக்கு வந்து தண்ணி போகிற வாட்டத்துக்கு தான் அது சீக்கிரமாக அப்படிக்காக ஓடும். இப்படி ஏறி வராது. ரொம்ப தண்ணி வந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு மேட்டில் இருக்கிற இடத்துக்குலாம் வரும். இல்லைன்னா அந்த ஆறு அப்படியே லெவல்லையே ஓடிடும். நம்ம ஏன் இங்கே வீடு கட்டியிருக்கோம்? வேற எங்கே கட்ட சொல்கிறா? அங்கே ஸ்கூல் பக்கத்துலேயே. ஸ்கூல் பக்கத்துலையா? ஸ்கூல் பக்கத்தில் கட்டணும் அப்படின்னா பட்ஜெட் அதிகமாகுமே. ரேட் விற்கிறது கம்மியாக கிடச்சிது. இஎம்ஐ கட்டிடலாம். எல்லாத்துக்குமே இஎம்ஐ கட்டா எப்படி? கம்மியாக கொடுத்தா கண்டிப்பாக கட்டலாம் பிரியா. அப்போ எப்பயுமே வந்து ஒன்று தெரிஞ்சுக்கோ, நமக்கு ஃபெசிலிட்டிலாம் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னா அந்த இடம் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். கொஞ்சம் தூரத்தில் கிடைக்குது அப்படின்னா தான் கம்மியாக கிடைக்கும். இப்போ டிவியில் கூட இது டவுன்லாம் காட்டுறாங்க, அது உள்ளேயே பார்க்கு அந்த மாதிரி மியூசியம்லாம் இருக்குதுன்றாங்க. ஆனால் அதெல்லாம் 1 லட்சத்துக்கு மேலே போகும்ல. 1 லட்சமா? அதெல்லாம் நிறைய லட்சம் போகும், கோடி கூட போகுங்க. நம்ம வீட்டை சுற்றி காட்டலாமா? மாடி டூர் போடலாம். மாடி டூர் தானே? ஃபர்ஸ்ட் இங்கே காட்டணும். இது எதுக்கு தான் காய வைக்கிறேன்னு தெரியல. இது வேற பூனை மூட்டை. அது காயறது இருக்கட்டும், மாடி டூர் காட்டுன்னா கீழே இருக்கிறத காட்டுவாங்க. ஆமாம், சுற்றி இருக்கிறத தான் காட்டுவாங்க. என்ன மட்டும் சொல்கிறீங்க, இந்த பழுப்பு இதெல்லாம் ஏன் எடுத்து போட்டுச்சிருக்கீங்க? கார்த்தி தான் இவன் என்ன சொல்கிறது. எடுத்து ஓரமாக வையே. வா, எதுக்கு இவ்வளோ பழுப்பு வாங்கணும்னு யாருக்குமே தெரியல. வீடு கட்டுறதுக்கு தான் வாங்கணும். இதெல்லாம் மீந்து போன பழுப்புங்க. அது அப்படியே கொடுத்துருக்காங்களா? அடுத்த வீடு கட்ட தேவையா மாடியில்? எதுக்கு? எங்களுக்கு ஒரு ரூம் கட்டி கொடுத்தா நாங்கள் நிம்மதியாக அங்கே விளையாடுவோம், ஹோம்ஒர்க் பண்ணுவோம். சரி, அதுக்காகவே போட்டு வச்சுருக்கோம். அதெல்லாம் கண்டிப்பாக கட்டித்தரோம். சரி வா. எங்கள்
நம்மளோட மாடி டூர் இதுதான். இங்கே வந்து தண்ணி டேங்க் இருக்குது, அங்கே வேஸ்ட்டு பொருள்லாம் போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் கேபிள் கனெக்ஷன் ஒயர் போகுது, பழைய இரும்பு, பழுப்பு, பேரல், அப்புறம் வாட்டர் டைல்ஸு, மீந்து போன டைல்ஸ் எல்லாமே இருக்குது. கம்பி இருக்குது, என்னதான் வச்சுக்கிறோம், கம்பி இருக்குது. சரி. அப்புறம் எங்கள் வீட்டை சுற்றி வந்து ஃபுல்லாக வயல்வெளி விவசாயமாக பண்ணுவாங்க. அப்புறமா அப்புறம் பாலாறு அங்கே இருக்குது. அப்புறம் இப்போ தான் ஒரு 2 வீடு வந்திருக்குது, கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கிறாங்க அவங்களும். அப்புறம் மாடு மேயுது, அப்புறம் நாற்று நட்டுருக்காங்க. அங்கே தெரியுது பாருங்கள் ஒரு மரத்தாண்ட கோயில், அதுதான் நாங்கள் போக வேண்டிய ஒரே கோயில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா. ஆமாம், எங்களுக்கு அதான் ஒரு கோயில் தான், இல்லைன்னா வாலாஜாபாத்துக்கு தான் நாங்கள் போகணும். அம்மன் கோயில், அப்புறமா நிறைய சின்ன சின்ன வாலாஜாபாத்தில் நிறைய கோயில் தான் இருக்குது, நமக்கு தான் இங்கே இல்லை. ஊர் வந்து அதோ தள்ளி இருக்குது. ஓகே, நாங்கள் எங்களோட மாடி டூர் வந்து காட்டிட்டோம்னு நினைக்கிறேன். கீழே போகலாமா? நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த ஊர் நல்ல பெரிய ஊரில் எல்லா துணியும் எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துன்னு போயிட்டு ஹாலில் போட்டு மடித்து வைக்கணும். ஆனால் நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன்ப்பா. ஏன் தெரியுமா? ஏன்னு கேளு. ஏன்? ஏன்னா எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. என்ன அப்படி ஏகப்பட்ட வேலை இருக்குது உனக்கு? கார்த்தியை சமாதானம் படுத்துறது, விளையாடுறது. அவர் பெரிய இவரை சமாதானம் வரப்படுத்தணுமா? எண்ணத்தை கீச்சு விளையாடி நேரம். எது மீன்? மீன். அதான் மீன். எப்படி போகும் மீன்? இது ஃபர்ஸ்ட் நீ வெட்டும் போது இவன் எடுத்தான், அதோட இது வச்சு விளையாடி இருந்தாங்க. சரி, அமைதியா இருக்கிறானே, இதுவே நம்மளுக்கு பெரிய விஷயம். வா. என்ன பண்றீங்க? அப்பா, நம்மளோட சப்ஸ்கிரைபருக்குலாம் ஒரு ஆய் சொல்லுங்க. உட்காந்துருக்காங்க. இங்கே தான் நான் உன் பெட்ரூம் கிடையாதா? இல்லை, இங்கேயே போட்டு மடிச்சிக்கலாம். ஒரு நாளைக்கு மட்டும் இவ்வளோ துணி நம்ம யூஸ் பண்ணுறோமா? ஆமாம். என்ன படம்? கடிதம். வா, புது படமும் பார்த்துன்னு. எப்போ ரிலீஸ் ஆன படத்தை உட்காந்து இப்போ திரும்பி பார்த்துன்னு. எப்போ தெரியுமா? பழைய படம் இதெல்லாம். அதான் அவனுக்கே கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சு. அவன் சின்ன பையனா இருக்கும்போது நடிச்ச படம் இது. உனக்கு பிடிச்சிருக்குது, ஆனால் எங்களுக்கு பிடிக்கல. எங்களுக்குலாம் லேட்டஸ்டாக வந்த படம் தான் பிடிக்கும். இன்னும் தாத்தா வேற இதுவெல்லாம் பார்த்துனுக்குறாரு. என்னது? எம்ஜிஆர். எங்க அப்பாவா? அவருக்கு அந்த படம் பிடிக்கும், எனக்கு இந்த மாதிரி படம் பிடிக்கும். அம்மாக்கு? அம்மா வந்து எப்பயுமே ட்ரெண்டிங் தான், எது இப்போ போதோ அதை மட்டும் பார்ப்பேன். அம்மா நம்ம பீஸ் அடிச்சுக்கோ. அப்படியா? அதனாலதான் தம்பி வந்து வெளியே போய் விளையாடிங்கிறாரு. நீ மட்டும் எங்கன்னா படம் பாரு, வெளில விளையாடுறேன். நான் தான் அம்மா வந்து அப்பாவை கூப்பிட்டுச்சு, ஆனா நான் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ட்ரை பண்றான்ல, பரவாயில்ல, சூப்பரா போ. இன்னைக்கு இந்த முருங்கீரை சூப்புல அதை எடுத்து கொடுத்தா பாத்துக்க. அப்படியா? உன்ன மாதிரி நான் எடுக்கிறேன்னுச்சு அம்மா. என்ன மாதிரியா? அவளுக்கு எவ்வளோமாவே எடுக்கிறேன், நல்லா எடுக்கலையே நீ? சூப்பரா எடுக்கிறேம்மா. கிட்ட வச்சு இப்படி திருப்பி அப்படி திருப்பி, இப்ப கொஞ்சம் ஊத்து, அப்படியே ஸ்டாப் பண்ணு. இந்த பக்கம் இல்ல, அப்புறம் அவளை கண்டினியூ பண்ணு. அவ்வளோ சொல்லுது, அப்படிதான் எடுத்தா. நல்லா எடுத்துருக்கா. அப்படியா? எனக்கு தெரியாது, அம்மா தான் சொல்லுங்க. நல்லா எடுத்துருங்க, சூப்பரா எடுத்துருங்க. அது டேலண்ட் அப்படியே வருது இல்ல? எடுத்துட்டு காட்டுது. நான் அப்படியே எடுத்துருக்கேன், நான் எடுத்துருக்கேன். இப்போ டைரக்ட் ஆகிடும், கேமராமேன் ஆகிடும், டைரக்டர் ஆகிடும். வீட்டில் நிறைய ஆர்டிஸ்டுங்க இருக்கிறாங்க, கேமராமேன் இருக்கிறாங்க, டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு வாய்ப்பு தான் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாருக்குமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் வந்து அந்த வீடியோவில் பேசுகிறது நல்லா வரும். எடுத்ததுமே எல்லாருக்குமே நல்லா பேசுறதுக்கு வந்துடுச்சுன்னா அப்புறம் எல்லாருமே வீடியோ போட ஆரம்பிச்சிடுவாங்களே.
யார் மேல இருக்கிற கோவத்தை போட்டு இவர் நேத்து விளாக்ல இவரே பேசுறாரு, நானே கியூட்டு, நானே நீயாடா கரெக்டா ஒரு இது கண்டுபிடிச்சான். பிரியா வந்து படம் வரைஞ்சிட்டு தமிழ்ல வந்து எழுதிட்டு லாஸ்ட்ல பை அப்படின்னு சொல்லி பிரியான்னு போட்டுருந்தது. அதுக்கு இவன் கேக்குறான், தமிழ்ல எழுதுனா தமிழ்ல தானே போடணும், நீ ஏன் பைன்னு போடுற? அப்புறம் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, பை போடலாம் தம்பி, தப்பு கிடையாது அப்படின்னு. ஓகேவா, பை போடலாம், நீ எந்த லாங்குவேஜ்ல எழுதிட்டு கூட பிஒய் பைன்னு போட்டு நம்ம சைடு போடலாம். ஹிந்தில கூட எல்லாத்துலயும் சொல்லிட்டாங்களா, அப்புறம் நான் ஹிந்தி மலையாளம். ஓகேவா, புரிஞ்சிச்சா? பிரியா தான் ஜெயிச்சா. மட்டன் ரோஸ்ட் அன்னைக்கு கார்த்தி இப்போ இங்க சாப்பிட்டது இல்லடா, அன்னைக்கு ஒரு நாள் சென்னை போனப்ப சாப்பிட்டோமே, அது அது பார்த்து சொல்லு, அதுல எனக்கு தான் தெரியுமே. சைனீஸ்ல பேசுற ஹோட்டல்ல மாதிரி டேஸ்ட் இருந்ததா? அதுதான் நான் கேக்குறேன். அது கிடையவே கிடையாது. இல்ல ஹோட்டல் டேஸ்ட் வரல, ஆனா நீ செஞ்ச டேஸ்ட் வந்தது. ஹோட்டல்ல வந்து நிறைய நெய் ஊத்தி பிளேட்ல குடுக்கும்போதே தனியா நெய் அவ்வளோ வந்தது. நம்ம வீட்டுல இருக்கிறது கொஞ்சம் நெய் தான், ஒரு ஸ்பூன் தான் போட்டு செஞ்சோம். ஆனா டேஸ்ட் கொஞ்சம் மேட்ச் பண்ற அளவுக்கு வந்தது. அதுல ஒரு டப்பா ஃபுல்லு போட்டுருப்பாங்க. ஆமா, அதனால ஒழிஞ்சு ஒழிஞ்சு ஊத்துது. ஆமா, இது என்னன்னா பாப்பல்ங்கிறாங்க. டிவில தான் கட் பண்ணும்போது உள்ள அப்படியே பாப்பல் கலர்ல இருந்தா வெந்துச்சு அப்படின்னுவாங்கல்ல. அது டேஸ்ட் நல்லா இருந்தா பிரியா? டேஸ்ட் செம்மையா இருந்துச்சு. கார்த்தி, உனக்கு டேஸ்ட் நல்லா இருந்தா? ஹோட்டல்ல சாப்பிட்ட மாதிரியா இருந்ததா? ஏன் அம்மா டெய்லி சமையல்ல அந்த மாதிரி இருந்துச்சு, அதனால டேஸ்ட் வரல. என்ன பண்ணலாம் இப்போ? நீ என்ன சொன்ன ஹோட்டல் டேஸ்ட் வரலன்னு? அதை விட கேவலமா இருந்ததுன்றியா? பரவாயில்ல, வீடியோ முடிஞ்ச உடனே இருக்குது உனக்கு. யார் அடிப்பா? நீ தான் திட்டுவில்ல. யாரு? அந்த பயம் இருக்கும். ஒன்னதான் சொல்றா, உனக்கு வீடியோ முடிஞ்ச உடனே இருக்குதுப்பா அம்மா திட்டம் அப்படின்னு. சண்டே எப்படி போகுது இன்னைக்கு? நல்லா தான் போகுது, ஆனா கொஞ்சம் போரா போகுது. ஏய், நாளில இருந்து ஆஃப் டே வாங்கடா, ஜாலி தான் இல்ல? என்னது? அதுவும் மதியானத்துல இருந்து மதியானம் தான் ஸ்கூல்ல. அதுதான் நானே திருத்திருந்து முடிக்கிறேன். 1:30 செஞ்சு 1:30 இருந்து 4:30 வரைக்கும். 1:30 PM 4:30 PM. அப்போ நாளைக்கு என்ன பண்ணலாம்? காலைல சாப்பாடு செஞ்சுட்டு வீடியோ எடுத்துட்டு மதியானம் அதே சாப்பாடு போட்டு அனுப்பிவிட வேண்டியது தான். இரு ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் பேசுறீங்களா? ஒன்றும் புரியல. என்ன கத்தி, எப்படி வீடியோ எடுப்போமா? நீயா செய்யற? நீயா அதை பத்தி ஃபீல் பண்ற? சரி, காலையில எந்திரிச்சு எப்பயும் போல சாப்பாடு, குழம்பு, பொரியல், ஸ்நாக்ஸ் எல்லாம் டிஃபன் பாக்ஸ்ல கட்டி வச்சிடுறேன். எல்லாமே நான் கட்டி வச்சிடுறேன். கார்த்தி, அம்மா ஸ்கூலுக்கு ரெடி பண்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருண்டா. உனக்கு ஸ்நாக்ஸ் டைமுக்கு ஸ்நாக்ஸ் டப்பா எடுத்து சாப்பிடு, லஞ்ச் டைமுக்கு லஞ்ச் டப்பா எடுத்து சாப்பிடு. அப்படி இல்லடா, ஸ்நாக் மொத்தமா பேக் ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாங்க. என்ன கார்த்தி, போன்லாம் எடுத்துட்டு இல்லடா, இந்த டிஸ்ப்ளே பாருங்க, இந்த போன் நாங்க இன்னும் மாத்தாமலே வச்சிருக்கோம். ஒண்ணே தெரியாது, இந்த பக்கம் வருதா வரலையே தெரியாது. ஆமா, ஃபர்ஸ்ட் எல்லாம் இங்க வந்தோ, இந்த ஒரே ஒரு கோடா இருந்தது. இங்க இந்த பர்பிள் கலர் இருக்குண்டா, பர்பிள் மட்டும் இருந்ததா? பர்பிள் இங்க இருக்குல்ல, அது பர்பிள் கலர், அது இருக்குன்னா இருந்தது. இப்ப போக போக இங்க வந்துச்சு, அப்புறம் அப்படியே வந்து இது வரைக்கும் வந்து. நான் போய் மாதுளம்பழம் இருக்கு, ஜூஸ் எடுத்துட்டு வரேன். ஓகே, சரி, 3 மாதுளம்பழம் இருக்கு. 3 தானா? ஆமா, இத வந்து ஃபர்ஸ்ட் உரிச்சிக்கணும். கார்த்தி வேலை சொல்லு, நான் தப்பிச்சிட்டேன், ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறேன். இது சிம்பிள், அவ்வளவு கஷ்டமா உரிக்கிறோம். ஏன்னா உனக்கு எங்கன்னா இருந்தா சத்து கிடையாது. சத்து கிடையாதா? கல்லு போட்டாச்சு எடுக்கலாமா?
சரி இதே ரொம்ப நேரம் போகுது இந்த உரிக்கிறது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, சீக்கிரம் வச்சிடும். இந்த ஒன்று மட்டும் தானே, இன்னும் ஒரு அரை இருக்குப்பா. என்னம்மா ரெடியா? ரெடி. மிக்ஸி ஜார் கழுவிட்டு யூஸ் பண்ணணும்ல. ஆமாம், இது யூஸ் பண்ணி எத்தனை நாள் ஆச்சோ தெரியல. ஆமாம். ஓகே, இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா? இது புரியுதா? இங்க பாரு, இது வளவலையா இருக்குது பாரியா? பாத்தியா? அது உள்ளதான் அப்படியே இது பாரு, எங்கேயோ ஒண்ணு வச்சிருந்தியே, அதை போட்டு இப்படி அழுத்தின உடனே இதுல இருந்து அப்படியே வரும் போல இருக்குது. கரெக்ட் தானேம்மா? அது ஓகே, இதுல இருந்து வரும். கொட்டையும் என்னது, கொட்டைய பவுடர் ஆக்கி தானே வரும். கொட்டை பவுடர் ஆகாது, அதுக்குள்ள நம்ம ஃபில்டர் ஆயிடும். எங்க கொட்டை இங்க போயிடுமா? ஆமா. எப்படி போகும்? அதுதான் காட்டுறேன் பாரு. ஓகே, மிக்ஸி ஜார்ல தான் அட போடணுமா? நம்ம எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஆனால் சவுண்டு கேட்குமே. கேட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, மியூட்ல போட்டுக்கலாம். இவங்க வந்து லாக் எடுக்கிறதுல என்னையவே மிஞ்சிருவாங்க போல, சமையா பேசுறாங்க. அப்போ நாங்கள் பெருசாகிட்ட உடனே நாங்களும் யூடியூபர் ஆகிட்டா ஆகுங்க, உங்களோட விருப்பம். நீங்க பெருசா என்ன ஆகணுமோ நான் சொன்னோம். யூடியூப்ல ஆகலாம், ஆனால் படிக்கணும்ல கொஞ்சம். கண்டிப்பா படிக்கணும். எடிட்டிங்லாம் தெரியணும் அப்படின்னா நல்லா படிக்கணும். எஜுகேஷனல் தேவை, எதுவா இருந்தாலும் எஜுகேஷனல் தான். அப்பா மாதிரி. கரெக்ட். ஓகே ஓகே ஓகே. இவனை பாரு, டக்கு கலரிட்டீங்களா? இருக்கு பாருங்க, டபர் அவ்வளவுதான். ஜூஸ் அவ்வளவுதான். ஜூஸ் தனியா, இங்க கொட்டை தனியாவும் இருக்கும். எங்க? ஏய் கரெக்ட்டா, இங்க பாரு கொட்டை. இது பாரு, சட்னி ஆயிடுச்சு பாரு கொட்டை. அம்மா இப்போ ஜூஸ்னா ஃப்ரூட் வந்து அரைக்கணும். அப்புறமா நாட்டு சர்க்கரையா 1 kg. அப்பா அவ்வளவுதானா? 1 kg தான். அவ்வளவுதான். 1 kg டா. கேஜினா அவ்வளவுதான். ஜீனா எவ்வளவு நிறைய இருக்கும். ஜீனா கிராம் கம்மி, கேஜினா தான் கிலோகிராம். இவ்வளவுதானா? அவ்வளோதான் வரும். கொஞ்சம் தானே போட்டோம். சர்க்கரைக்கு பதில் தாண்டா நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஓகேவா? இப்போ இதில் வந்து ஜூஸை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா மாதுளம்பழம் ஜூஸ் ரெடி. சரி, இது எதுக்கு வச்சிருக்க? எதுமா? இந்த ஃபில்டர் பண்ணி தான் குடிக்கணும். அது தெரியும், அதுதான் ஃபில்டர் பண்ணிச்சுல சீடெல்லாம். இப்போ இதில் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கோம்ல, அதில் டஸ்ட் இருக்கும், வந்து ஃபில்டர் பண்ணி தான் குடிக்கணும். கலர் எப்படி இருந்தது, எப்படி மாறிச்சுரா? ஆமாம், நாட்டு சர்க்கரை போட்டதுனால தான். நாட்டு சக்கரை இல்ல, கொஞ்சம் டஸ்டும் சேர்த்துனாதான். டே, அந்த கம்பெனியை மூட வச்சிடாதரா. எந்த கம்பெனி? அந்த நாட்டு சக்கரை கம்பெனி. அது சக்கரை கம்பெனி தான். நம்ம சக்கரை போட்டு குடிச்சிருந்தோம்னா இது வந்து ரெட்டாவே தெரிஞ்சிருக்கும். நாட்டு சக்கரை போட்டோம்ல, கட்டை கலர் தெரியுது. அதனாலதான் இந்த கலர்ல இருக்கு. அப்பாட்ட எத்தனை கொடுக்கு? அப்பாவோட ரியாக்ஷனுக்கு மட்டும். அப்பாவுக்கு மட்டும் தானா? ஆமா, உங்களுக்கும் தான் இருக்கு. டம்ளர்ல ஊத்தி தரேன். அப்பாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலாமா? டேய், என்ன எப்படி இருக்கு? நாட்டு சக்கரை போட்டிருக்காங்க. சக்கரை காலில, அதனால தான். எப்படி இருக்கு? நீ குடிச்சு பாரு. இருக்குது, இப்பவே காலி பண்றாதடா காத்தி. டா, நீ குடி. நீ குடி, உங்களுக்கு இருக்கு. இருக்கா? நல்லா இருக்காப்பா? ஓகே. அம்மா எங்களுக்கு காத்தி, அம்மா நம்மளுக்கு என்ன தண்ணி தான் ஊத்தி இருக்குதான்னு பாக்கலாம். தண்ணி தான் ஊத்தல. அப்ப அது என்னது? ஜூஸ் தான் குடுக்குறேன். இப்போ மணி வந்து 4 மணி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல இருட்டிடும். இப்போ போய் நீங்க மாதுளம்பழம் அதிகமா குடிச்சீங்கன்னா சளி பிடிக்கும். நாளைக்கு ஸ்கூல் போகணும், சரியா? அதனாலதான் இப்ப கொஞ்சமா குடிங்க. நிறைய இந்த பேரு இவன் ஃபுல்லா எடுத்துக்கலாம். எனக்கு அவ்வளவுதான் எனக்கு பிடிக்கும், நான் எடுத்துக்கினேன். ஓகே, சூப்பரா இருக்கு மாதுளம்பழம் ஜூஸ். ஓகே. அப்புறம் எங்களோட சண்டே வந்து நார்மலா போயிடுச்சு. உங்க சண்டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டு ஒரு ஜூஸ் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற வேலையை வந்து செஞ்சு முடிச்சாச்சு. நாளைக்கு ஸ்கூல் இருக்குது பசங்களுக்கு, ஆஃப் டே. நாளைக்கு வந்து லஞ்ச் ப்ரிப்பரேஷனில் மீட் பண்ணலாம். ஓகே? எந்த சேனல்? அந்த சேனல்? ஆமாம், அந்த சேனல்லையும் பார்க்கலாம், இந்த சேனல்லையும் பார்க்கலாம். இந்த சேனல்லையும் எப்படி போடுங்க? லஞ்ச் போட மாட்டேன். டெய்லி நாங்கள் வந்து வித்தவுட் மேக்கப்பில் இருப்போம்.
இது எப்பவும் இருக்கிறது தான். எப்போ நம்ம மேக்கப்லாம் போட்டுருவோம். ஆமாம், அப்படி இல்லைன்னா வித்தவுட் ஃபில்டர் கூட சொல்லிடலாம் இல்லை? நாங்கள் இந்த மாதிரி எங்களை வந்து வித்தவுட் ஃபில்டரில் பார்க்கணும் அப்படின்னா அனிதா லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். பாய்.